கருப்பு டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் கமர்ஷியல் திரைப்படம். இந்த திரைப்படம் எப்பதான் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய ரசிகர்கள் எல்லாருமே வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்ப வெளிவந்தாலும் சூர்யா அவர்களுக்கு கம்பாக்கா அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த படம் அவருக்கு வெற்றி படமா அமையுமா, இல்ல இதுவும் தொடர்ந்து அவருக்கு தோல்வி படமா அமையுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். போன வருடம் தீபாவளி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க, வரல. அதுக்கு அடுத்து இந்த வருடம் பொங்கல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, வரல. ஜனவரி எண்டுன்னு சொன்னாங்க, வரல. எப்பதான்டா வருவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். இப்போதைக்கு மார்ச் 27 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா மார்ச் 27 இந்த படம் வர்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த நேரத்துல ஏகப்பட்ட படங்கள் வரப்போகுது. பேன் இண்டியன்ல இந்த துரந்தர் 2 அப்படின்ற ஒரு படம் வந்திருக்க போது, அதுக்கடுத்து டாக்ஸிக் வரப்போகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களா வரப்போறதுனால கண்டிப்பா அந்த டேட்ல வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. என்னதான் அந்த படங்கள்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த படம் அடுத்த வாரம் வரக்கூடிய டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் எண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. எந்த டேட்டுமே இன்னும் அஃபிஷியலா லாக் பண்ணல. ஏற்கனவே படத்தரப்புல ப்ரொடியூசரே அஃபிஷியலா சொல்லியிருக்காப்புல, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி நம்ம டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாரி. அது எப்போ சொல்லுவாங்கன்னு தெரியல. இன்னும் 1 1/2 வாரத்துல அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துரும். ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வராது போல இருக்கு. இவங்களுக்கு பெரிய பெரிய சட்ட சிக்கலா இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல் சேல் ஆகவே இல்ல. யாரும் வாங்கவும் இல்ல. இவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் யாரும் குடுக்கவும் இல்ல. ஸோ ஃபைனலா இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல சேல் பண்ணிட்டாங்களாமா. ஆனா இன்னும் அக்ரீமெண்ட் சைன் ஆகல. பேச்சுவார்த்தையில ஓகே அப்படின்ற மாரி முடிவு பண்ணிட்டாங்க. யார் வாங்கியிருக்காங்கன்னா, நம்ம ஜீ5 தான் வாங்கியிருக்காங்க. அதாவது சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க. ஓடிடி பொறுத்தவரைக்கும் நம்ம ஜீ5 வாங்கியிருக்காங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா இந்த படத்த தவிர நம்ம சூர்யா அவர்கள் அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க 2 படத்தோட ரைட்ஸ சேல் பண்ணி முடிச்சிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிட்டாங்க. பட் ஆனா இந்த படம் தான் எந்த ஒரு ரைட்ஸுமே சேல் ஆகாம அப்படியே கிடப்புல இருந்தது. ஸோ ஃபைனலா கையெழுத்து ஆகலனாலும், அக்ரீமெண்ட் சைன் ஆகலனாலும், பேச்சுவார்த்தையிலே ஓகே பண்ணி நம்ம ஜீ5 இப்போதைக்கு இந்த படத்த வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இவங்க சொன்ன அமௌண்ட்டுமே நம்ம தயாரிப்பாளர் ஓகே சொல்லிட்டாராமா. ஸோ ஃபைனலா கருப்பு படத்துடைய மிகப்பெரிய அந்த பிரச்சனையே இந்த சேட்டலைட் டிஜிட் சேல் ஆகல அப்படின்றது மட்டும் தான். அத இப்ப சேல் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் டேட் வரும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.